ஹே கைஸ், வெல்கம் டு எம்எஸ்வி சேனல். நான் உங்கள் விஸ்வநாதன். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது என்னென்னா, கண்டிப்பாக நீங்கள் இந்த ஒரு பழக்கத்துக்கு வருகின்ற 21 நாட்கள் நீங்கள் அடிமையாக இருக்கணும். அப்படி அடிமையாக இருந்தீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கை மாறுறத யாராலையுமே தடுக்க முடியாதுங்க. நம்ம ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கணும். எப்போவுமே நம்மளுடைய பழக்க வழக்கங்கள் தான் நம்மளையே மாற்றும். அது நல்ல பழக்கமாக இருந்ததுன்னா நல்ல வழியில் நம்மளுடைய வாழ்க்கை அப்படின்றது போகும். அது கெட்ட பழக்கமாக இருந்ததுன்னா கெட்ட வழியில் தான் நம்மளுடைய வாழ்க்கை போகும். அதனால் நம்ம எந்த பழக்கத்தை சூஸ் பண்ணுறோமோ, அதாவது என்ன எறிந்தால் படத்தில் தலை சொல்கிற மாதிரி கோட்டுக்கு இந்த பக்கம் வந்தால் நல்லவன், அந்த பக்கம் போனால் கெட்டவன் அப்படின்ற மாதிரி நம்ம அந்த பழக்கத்தை எப்படி தேர்ந்தெடுக்கிறோமோ அதை பொறுத்து தான் நம்மளுடைய வாழ்க்கை அப்படின்றது அமையும். அப்படி என்ன இந்த 21 நாட்கள் இந்த பழக்கத்தை நம்ம கடைபிடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள் தாங்க. நீங்கள் கஷ்டப்படணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. ஒரு சின்ன சின்ன விஷயங்களை நீங்கள் அப்படியே பின்பற்றினீங்கனாலே போதுமான ஒன்று தான். நீங்கள் பெருசாக கஷ்டப்பட்டு நீங்கள் ரொம்ப போராடி இந்த பழக்கத்தெல்லாம் கற்றுக்கணும். அதாவது நீங்கள் ஜிம்முக்கு போகணும், வெயிட்டு தூக்கணும், அதெல்லாம் பண்ணணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. அண்ட் அதே போல் அதெல்லாம் பண்ணினாலும் எந்தவித தவறும் கிடையாது. அதெல்லாம் பண்ணிங்கன்னா இன்னும் உங்களுடைய வாழ்க்கை இன்னும் அதாவது ஒளிமயமான எதிர்காலம் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த அளவுக்கு ஒளிமயமான எதிர்காலம் அப்படின்றது உங்களுடைய லைஃப்பில் உங்களுக்கு கிடைக்கும். ஆனால் ரொம்ப சிம்பிளான விஷயங்களை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். நீங்கள் காலையில் பார்த்துருப்பீங்க, நம்ம தூங்குறதுக்கு முன்னாடியும் நம்ம தூங்கி எழுந்ததுக்கு அப்புறமும் நம்ம செய்யக்கூடாத விஷயங்கள் என்ன அப்படின்றத பார்த்துருப்பீங்க. அதை பார்க்கலினா மறக்காமல் பார்த்துட்டு வந்துடுங்க. நான் வாழ்க்கையில் என்ன பண்ணுறதுனே தெரியல, நான் என்ன தான் பண்ணுறது அப்படின்ற ஒரு யோசனை உங்களுக்கு இருக்குன்னா இந்த ஒரு 7 விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கை அப்படின்றது மாறும். முதல்ல நமக்கான ஒரு கோலை செட் பண்ணும். அதாவது சைனீஸில் ஒரு இது சொல்லுவாங்க, இக்கிகாயின்னு சம்திங், ஏதோ ஒரு வேர்ட்ஸில் ஒரு விஷயம் சொல்லுவாங்க. அதாவது நமக்கான கோல் இருக்கணும். இப்போ நம்ம காலையில் வண்டி எடுத்துகிட்டு வெளியில் போகணும்னா நமக்கு அங்கே ஒரு டெட் எண்ட் அப்படின்றது இருக்குது. இப்போ அது நமக்கான கோல். இப்போ காலையில் வீட்டிலேருந்து கிளம்பி நம்ம ஆஃபீஸ் போகிறோம், அது டெட் எண்ட். ஆஃபீஸ்க்கு அப்புறம் அங்கே படியேறி மேலே போயிட்டு நம்ம அங்கே வேலை பார்க்குறோம், அது ஒரு டெட் எண்ட். இந்த மாதிரி நமக்குன்னு ஒரு கோல் இருக்குது. அந்த கோலே இல்லாமல் நீங்கள் இந்த 7 விஷயத்தை ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நடக்கவே நடக்காது. இது நீங்கள் ஃபாலோப்பே பண்ண முடியாது. அப்போ என்ன உங்களுடைய கோல்? அதாவது வாழ்க்கையில் நீங்கள் ஏதாவது சாதிக்கணும்னு இருக்கீங்களா? இல்லை ஒரு கார் வாங்கணும், இல்லை பைக் வாங்கணும், இல்லை இப்போ இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல அழகான பொண்ணை பார்த்து திருமணம் செய்யணும், இல்லை நல்ல அழகான பையனாக பார்த்து திருமணம் செய்யணும், இல்லை வாழ்க்கையில் நிறைய பணம் சம்பாதிக்கணும். இது போன்ற எந்த ஒரு விதமான கோல் இருக்கோ அதை நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் காலையில் என்ன பண்ண போகிறீங்கன்னா 5 மணிக்கு எந்திரிச்சிருங்க. 5 மணிக்கு எந்திரிச்சிட்டு நீங்கள் உங்களுடைய மொபைல் எதையுமே தொடாதீங்க. 2வது விஷயம், காலையில் 5 மணிக்கு எந்திரிச்சிருங்க. மொபைல் எதையுமே நீங்கள் நோண்டக்கூடாது. நம்ம ஆல்ரெடி காலையில் சொல்லியிருந்தோம், காலையில் ஒரு வீடியோ போட்டிருப்போம். அந்த வீடியோவில் சொன்னது தான், காலையில் ஒரு 60 நிமிஷத்துக்கு நீங்கள் எதுவுமே பண்ணக்கூடாது. நீங்கள் ப்ரஷ் பண்ணுங்கள், போய் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வாங்க, குளிங்க, உங்களே ஏதாவது உங்களுக்கு என்ன தோணுதோ அதை பண்ணுங்கள். ஆனால் மொபைல், டிவி, எலக்ட்ரானிக்கல் டிவைஸை நீங்கள் தொடவே கூடாது. மற்றபடி உங்களுக்கு வேறு என்ன தோணுதோ அதை நீங்கள் பண்ணலாம். போய் அம்மா அப்பா கிட்ட பேசுங்க, இல்லை அண்ணன் தம்பிக்கிட்ட பேசுங்க, இல்லை அக்கா தங்கச்சிகிட்ட பேசுங்க, யார் இருக்கிறாங்களோ அவங்கள்ட்ட பேசுங்க, இல்லை மனைவி கிட்ட பேசுங்க, இல்லை கணவன்கிட்ட பேசுங்க, யாருக்கிட்ட பேசணுமோ நீங்கள் அவங்கள்ட்ட பேசுங்க. இந்த டைமில் உங்களுடைய பிரெயின் அப்படின்றது ரொம்ப ஃப்ரீயாக இருக்கும். இப்போ என்ன பண்ண போகிறீங்கன்னா, நீங்கள் 3வது விஷயம், இப்போ நீங்கள் ஒரு கோல் செட் பண்ணிட்டீங்க. அந்த கோலுக்கான ஏதாவது ஒரு விஷயத்தை நீங்கள் அந்த இடத்துல தெரிஞ்சுக்கோங்க புதுசாக. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் அதாவது ஒரு அழகான பொண்ணு இல்லை அழகான பையனை நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கணுன்னா அப்போ உங்கள்கிட்ட என்னென்ன விஷயங்கள் இருக்கணும்? நல்ல குணம் இருக்கணும், அதெல்லாம் வேறு. ப்ராக்டிக்கலாக நான் சொல்கிறேன் நான். ஸோ ஒரு சில விஷயங்கள் நம்மள்ட்ட இருக்கணும். அப்போ நம்மளும் அந்தளவுக்கு க்ரூமிங்காக இருக்கணும், அந்தளவுக்கு ஃபிட்டாக இருக்கணும், நம்மளும் பார்த்திங்கன்னா பார்க்க நல்லா இருக்கணும் அப்படின்ற மாதிரி. ஸோ அதனால் அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்றத அந்த இடத்துல யோசிங்க. நீங்கள் பெருசாக குழப்பிக்கிட்டெல்லாம் யோசிக்க வேணாம். ரொம்ப சிம்பிளாக, இப்போ நம்ம வெயிட்டாக இருக்கிறோம் அப்படின்னா உங்களுக்கு புரிகிற மாதிரி நம்ம சொல்லணும்னா, நம்ம குண்டாக இருக்கிறோம், ஒல்லியாகணும்னா நம்ம என்ன பண்ண போகிறோம்? இப்போ சாப்பாட்டில் நம்ம ஒரு சில விஷயங்களை நம்ம கொண்டு வரணும் அப்படின்ற ஒரு ஐடியாஸை நம்ம அந்த இடத்துல யோசிக்க போகிறோம். இப்போ அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அந்த இடத்துல ஏதாவது ஒரு விஷயம் உங்களுடைய கோலுக்கு கற்றுக்கோங்க. நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணணுன்னாலும் தெரிஞ்சுக்கோங்க. ஓ, அப்போ இது பண்ணுனா எனக்கு வெயிட் சீக்கிரமாக குறையும் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. 4வது விஷயம், ஸோ 4வது விஷயம், இது ரொம்ப 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 முக்கியமான விஷயம். ஏதாவது ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸை பண்ணுங்கள்.
ஒன்று நீங்கள் நடந்து போகலாம், இல்லை ஓடி போகலாம், இல்லை வந்துட்டு ஒர்க் அவுட் பண்ணலாம், என்ன வேணால் செய்யலாம். ஆனால் ஒரு 5 கிலோமீட்டராவது நடங்க. உங்களால் வந்து ஜிம்முக்கு போய் ஒர்க் அவுட் பண்ண முடியல அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வந்துட்டு ஒரு 5 கிலோமீட்டராவது நடங்க. நடைப்பயிற்சி அப்படின்றது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனால் ஒரு 5 கிலோமீட்டராவது தயவு செய்து ஒரு நாளைக்கு வந்துட்டு நடங்க. காலையில் எழுந்துச்சி நடந்துருங்க. 5வது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, தயவு செய்து எனக்கு இதெல்லாம் நடக்காது, எனக்கு இதெல்லாம் வாய்ப்பே கிடையாது, அதாவது வந்துட்டு எப்போ பாரு நெகட்டிவாக யோசிக்கிற தன்மையை தயவு செய்து விட்டுருங்க. நீங்கள் தயவு செய்து அது நடக்கலைனாலும் நடந்தாலும் நடக்காட்டியும் அதை வந்துட்டு நீங்கள் யோசிங்க. இது நடந்தால் எனக்கு எப்படி இருக்கும், இது நடந்துருச்சு அப்படின்ற மாதிரி யோசிங்க. அதாவது நான் ஒரு பணக்காரன் ஆகணும் அப்படின்னா அப்போ பணக்காரன் ஆன ஃபீலை உங்களுக்குள்ளே கொண்டு வரணும். அப்போ தான் உங்களால் வந்துட்டு வாழ்க்கையில் பணக்காரனாக மாற முடியும். ஒரு சிலர்லாம் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க, அதாவது எனக்கு கெட்டது தான் நடக்கும்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க. கரெக்டாக அவங்களுக்கு கெட்டது நடந்துடும். உடனே அவங்க சொல்லுவாங்க, அதை ஒரு பெருமையாக சொல்லுவாங்க. அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, பார்த்தையல்ல நான் சொல்லிக்கிட்டே இருந்தாலும் எனக்கு இதுதான் நடக்கும்னு பார், அதே மாதிரி தான் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் ஒரு முட்டாள்தனம். ஏன்னா நம்ம வந்துட்டு எதை அதிகமாக ஈர்க்கிறோமோ அதுதான் நமக்கு கிடைக்கும். நம்ம நடக்கக்கூடாது அப்படின்றத ஈர்த்தா அப்போ நடக்கக்கூடாத விஷயந்தான் நமக்கு வந்துட்டு நடக்கும். 6வது, நல்ல உறக்கம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். தூங்கிறது அப்படின்றது வேற, குவாலிட்டி ஸ்லீப் அப்படின்றது வேற. நீங்கள் 12 ஹவர் தூங்கினாலும் ஒரு சிலர்லாம் 6 ஹவர்லேயே பயங்கர ரெஃப்ரெஷ்ஷாக இருப்பாங்க, 5 ஹவர்லேயே ரெஃப்ரெஷ்ஷாக இருப்பாங்க. மதன் கவர்லாம் சொல்லியிருக்காரு, நான்லாம் வந்துட்டு ஒரு 6 ஹவர் 5 ஹவர் தான் தூங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது மாதிரி கொஞ்ச காலம் தூங்கினாலே அவங்க குவாலிட்டி ஸ்லீப்குள்ளே போயிடுவாங்க. அதாவது எதை பற்றியுமே யோசிக்காமல், நம்ம காலையில் போட்ட வீடியோவில் கிளியராக சொல்லியிருப்போம், எதை பற்றியுமே யோசிக்காமல் அவங்க போய் வந்துட்டு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி மொபைல் ஆஃப் பண்ணிட்டு சாப்பிட்டுக்கிட்டு எல்லாமே படுத்துருவாங்க. அதுக்கப்புறம் காலையில் எழுந்திரிச்சும் இப்போ நம்ம சொன்ன விஷயங்கள் அப்படியே ரொட்டீனாக ஃபாலோ பண்ணுவாங்க. அதனால் குவாலிட்டி ஸ்லீப் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அது இன்னும் உங்களை ஆக்டிவாக வச்சுக்கும். அண்ட் ஃபைனல், காலையில் எந்திரிச்ச உடனே குளிங்க. காலையில் எந்திரிச்ச உடனே நீங்கள் ஒரு வார்ம் வாட்டரில் குளிங்க. வார்ம் வாட்டர்னால் ரொம்ப தண்ணி கொதிக்கவும் இல்லாமல், இல்லை நல்ல ஐஸ் கட்டி மாதிரி ஜில்லுன்னு இல்லாமல், நீங்கள் ஒரு நார்மலான வாட்டரில் டெம்பரேச்சரில் நீங்கள் தண்ணியை வந்துட்டு தலைக்கு ஊற்றி நீங்கள் குளிங்க. இதை மட்டும் நீங்கள் தொடர்ந்து ஒரு 21 நாட்கள் செஞ்சுட்டு வாங்க. அதே போல் இன்னொரு முக்கியமான விஷயம், அட்வான்ஸாக அதாவது வந்துட்டு போனஸாக இந்த விஷயத்த சொல்கிறேன்னு வச்சுக்கோங்க. ஏதாவது பேட் ஹேபிட் இருந்ததுன்னா தயவு செய்து அதை எல்லாத்தையுமே விட்டுருங்க. ஒரு சிலர்லாம் சொல்லுவாங்க, அதெல்லாம் சடன்லி விட்டால் ஏதாவது பண்ணிடும், அடிச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு. இதெல்லாம் வந்துட்டு புல்ஷிட்னு தான் நம்ம சொல்லணும். ஸோ அப்படிலாம் கிடையவே கிடையாது. உங்களுடைய மைண்ட் கண்ட்ரோல் எப்படி இருக்கோ அதை பொறுத்து தான் இது எல்லாமே. இதை விழவே கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க தான் இந்த மாதிரி விஷயங்களை சொல்லி நம்மளை இன்னும் முட்டாளாகவே வச்சுட்ருக்காங்க. இதனாலேயே பயந்து நிறையா பேர் வந்துட்டு குடிக்க வேணான்னு முடிவு பண்ணியும் என்னடா பண்ணுறது, ஏதாவது ஆயிடுமோன்னு சொல்லி குடிச்சிட்ருக்கிறவங்களும் இங்கே நிறைய பேர் இருக்கிறாங்க. அதனால் இதை சடன்னு விட்டால் உங்களுக்கு ஏதாவது ஆகிடும் அப்படின்னு நினைக்காதீங்க. உங்களுக்கு என்னென்ன கெட்ட பழக்கம் இருக்குதோ அந்த கெட்ட பழக்கத்தெல்லாம் முடிஞ்ச வரைக்கும் ஒவ்வொரு தடவை அதை செய்யக்கொள்கிற, இது நமக்கானதா, நம்ம உடம்புக்கு இது வந்துட்டு சரியான ஹெல்த்து கொடுக்குமா, ஆரோக்கியத்தை கொடுக்குமா, இதை நம்ம பண்ணுறது நல்லதா அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டு அதை செய்யுங்க. கண்டிப்பாக கொஞ்ச நாட்கள்லேயே நீங்களே அதை வந்துட்டு தேவையில்லை அப்படின்னு தூக்கி அடாசிடுவீங்க. இதை மட்டும் நீங்கள் 21 நாட்கள் பயன்படுத்தி பாருங்கள். உங்களுடைய லைஃப்பில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கை மாறுறதை யாராலையுமே தடுக்கவே முடியாது. ஓகே கைஸ், நம்ம நாளைக்கு வேறு ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திக்கலாம்.